ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் டைம் 5:50 ஆகுது. என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. டீ வந்து எனக்கு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியலுக்கு வந்து தாளிச்சு விட்டு அது வெந்துட்டுருக்கு. பச்சைப்பயிறு, தக்காளி, மிளகு, சீரகம், பூண்டு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு பருப்பு வந்து குக்கரில் வேக வச்சுருக்கேன். அரிசி வந்து ஊற வச்சு தண்ணி ஊற்றி அளந்து வச்சுருக்கேன். பருப்பு விசில் வந்து இறக்குனதுக்கப்புறம் அரிசியை வந்து வைக்கணும். என்னோட 2வது குக்கர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால ஒரே குக்கரில் மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்கேன். கீரையை கொஞ்சம் நேரம் ஊற போட்டிருக்கேன். அப்போ தான் அலசும் போது கொஞ்சம் மண் இல்லாமல் வரும். குக்கர் விசில் வர கேப்பில் நான் போய் டீ குடிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். நான் இந்த சேனலை புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒர்க்கிங் விமனா நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன், என்னோடய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பச்சை பயிரும் அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு வந்து பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு மாம்பழம் கட் பண்ணி பேக் பண்ணியிருந்தேன். பேக் பண்ணுற வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் போய் அவங்கள எழுப்பிட்டு ரிலாக்ஸ்டாக வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுருவேன். மேக்ஸிமம் 6:45க்குள்ளே எல்லா ஒர்க்கும் முடிக்கிற மாதிரி பார்த்துப்பேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நைட்டு வச்ச எக் கிரேவி இருந்துச்சு, சப்பாத்தி இருந்தது, அதை தான் வந்து சூடு பண்ணிக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முந்தின நாள் நைட்டு வைக்கிற சட்னி இல்லை குருமா அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிப்பேன். மாவு இருந்துச்சு அப்படின்னா தோசை ஊற்றிப்பேன். மார்னிங்கே ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி குக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப வந்து டயர்டாயிரும். நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். குழந்தைங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்து ரெடியாகி கிளம்பிடுவேன். ஸோ மார்னிங் எவ்வளோ வேலை கம்மியாக செய்கிறனோ அந்தளவுக்கு எனக்கு எனர்ஜி வந்து கொஞ்சம் சேவ் ஆகும்.